பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது எந்த நிலையிலும் எந்த சமயத்திலும் ஒருபோதும் நாம் ஒருவரிடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் நம்மளை ஞானவானாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட சிறு பிள்ளையாய் இருக்கின்றாயே, உனக்கு எப்படி வந்தது இந்த ஞானம் என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும்படியாகவும், நாம் பெரியவர்களாய் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஞானமான காரியத்தை அவர் செய்வார் என்று பேசுவார் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாய் அதிசயமாய் அவர் இந்த காரியத்தை செய்து முடித்தார் என்றும் புகழப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய செயல்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராம். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை மகிமைப்படுத்துவாராம். எங்கிருந்து அந்த மகிமை நமக்கு வருகிறது என்று பார்ப்போமானால், ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டு நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை, கற்பனை என்றால் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்வதே அவருடைய கற்பனையாக காணப்படுகிறது. அவர் நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறார். ஆசிரியராக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாய் தகப்பனாக நமக்கு ஆதரவாயிருக்கிறார். சிநேகிதனாக புத்திமதி சொல்லுகிறார். நல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனை ஒருபொழுதும் கெட்ட வழியிலே நடக்க விடமாட்டார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சிநேகிதராக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சிநேகிதனிடத்தில் நல்ல புத்திமதிகள் கிடைக்கும், நல்ல அறிவுரைகள், நல்ல வழி நமக்கு கிடைக்கும் அல்லவா? அதுபோல கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறார். நம்மளை நல்ல வழியிலே நடத்தி பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க அவர் நம்மேலே நோக்கமாயிருக்கிறார். நம் பிள்ளைகள் கெட்டு போவது ஒரு தாய் தகப்பனுக்கும் சந்தோஷம் இல்லை. அவர்கள் வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வாழ்வதை பார்க்கும் பொழுதும் கூட பெற்றவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது. அதுபோல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளை நல்வழியிலே நடத்த, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஞானவான்கள் மத்தியிலே, கனவான்கள் மத்தியிலே எப்பொழுதும் மதிப்புக்குரியவர்களாக காணப்பட வேண்டும். என் பிள்ளைகள் ஒரு இடத்திலும் கூட தலை கவிழ்ந்து விடாதபடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அவருடைய மகிமையின் கீழே நாம் வாழும் பொழுது ஒரு தீங்கும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அணுகாது. நீ ஜெபத்திலே என்ன கேட்டுக்கொள்கின்றாயோ அதன்படி பெற்றுக்கொள்வாய் என்று ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதுபோல நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது என்ன காரியத்துக்கெல்லாம் நாம் விண்ணப்பம் செய்கின்றோமோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார்.
நாம் ஜெபிக்கிற ஜெபம் தாமதமாக ஆனாலும் கூட அந்த ஜெபத்துக்கு என்றைக்கும் பதில் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரையே நம்புவோம், அவரையே விசுவாசிப்போம், அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமென்.